லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். அது நிகழ்ச்சி நான் உங்கள்கிட்டேருந்தே தொடங்குறேன். நேற்றைக்கு ஒரு வெற்றிகரமான மாநாட்டை நடத்தி முடிச்சிருக்கிறீங்க. எதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு தமிழ்நாட்டுக்கு அரசியல் களத்துக்குள்ளே கடந்த காலங்களில் பேசப்பட்டதோ அது எல்லாமே சாத்தியப்படுத்தியிருக்கிறீங்க. டிடிவி தினகரனும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸும் பக்கத்தில் உட்காந்து ப்ரெஸ் மீட் பண்ணியிருக்கிறாங்க. பல விஷயங்களுக்கான முடிவுரை எழுதி இருக்கிறதா? இதுக்கான வியூகம் எப்படி புரிஞ்சுக்க வேண்டி இருக்குது? நிச்சயமாக சார். இப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க, அதிமுக பிளவுபட்டுருச்சு, அப்படி இருக்குது, இவங்களுக்குள்ள பெரிய சண்டை இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது ஒன்றை மட்டுமே அவங்களுடைய தேர்தல் வியூகமாகவும் யுக்தியாகவும் அதுதான் பெரிய பலமாக நினச்சி அவங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இத்தனை ஆண்டுகள் அதே தான் விமர்சனம் அதிமுக மீது. இன்றைக்கு அந்த விமர்சனங்கள் அனைத்தும் ஒரே ஒரு நிகழ்வில் முழுவதுமாக தலைகீழாக மாற்றப்பட்டிருக்கு. இப்போ இரண்டு தலைவர்களும் ஒன்றாக இணைந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்தில் இணைந்திருப்பது இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 7 அல்லது 8 ஆண்டு கால டிபேட் முழுக்க இதை சுற்றி தான் நடந்திருக்கு. அதற்கு ஒரு தீர்வாக இது அமைந்திருக்கிற போது தேர்தலில் இது மிகப்பெரிய அளவில் எதிரொலிக்கும். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, கடந்த முறை இந்த திமுக ஆட்சியை பெற்றதற்கு அதிமுக இழந்ததற்கு ஒரு 43 தொகுதிகள் தான் டிஃப்ரென்ஸ். அந்த 43 தொகுதிகளில் 22 தொகுதிகள் அமமுக பெற்ற வாக்குகளை சேர்த்தாலே அதிமுகவுக்கு கூடுதலாக இத்தனை சீட்டுகள் கிடைக்கும். அதை தாண்டி போனீங்கன்னா அதிமுக அமமுக இணைந்து ஒரு புள்ளியில் பயணிக்கிறது என்கிற போது வாக்களிக்க விரும்புகிற மக்களின் டோட்டல் டைமென்ஷனே மாறும். அது ஒரு மிகப்பெரிய பலமான ஒரு விஷயமாகவும் இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் இது ரெண்டையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆட்சி மாற்றத்துக்கு ஒரு 1,83,000 வாக்குகள் தான் ஆட்சி மாற்றத்துக்கு காரணம் என்றால், இப்போ அமமுக அதிமுகவினுடைய இந்த ஒரு கூட்டணி என்பது அந்த வாக்குகளை இப்போதே தேர்தல் வெற்றி என்று நாம் ஒரு பிளாங்கெட்டை சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு அது கொண்டு வந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸும் அமமுகவுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் ஒரு புள்ளியில் இணையணும் அப்படின்ற ஐடியா எங்கிருந்து வந்துச்சு சார்? இந்த திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கின்ற அந்த ஒற்றை இலக்கு தான் முதல் அடிப்படையான காரணம். இன்னொன்று, 2 கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் தொடர்ந்து இதுபோன்று ஒரு சண்டை மனப்பான்மையிலே செல்வதில் 2 இயக்கங்களுக்குமே அது ஒரு பெரிய நெருக்கடியாக இருக்குமே என்கின்ற எண்ணம் 2 பக்கமும் தொண்டர்கள்கிட்ட இருந்தது. அப்போ தொண்டர்களை இந்த புள்ளியில் இணைக்க வேண்டிய ஒரு அழகான ஒரு வழியை, ஒரு கட்டமைப்பை மிக சரியாக வழிவகுத்து அதற்கு இன்று 2 தலைவர்களும் ஒரு புள்ளியில் இணைந்திருக்கிறார்கள் என்பதுதான். இல்லை, இவ்வளவு காலத்துக்கு பிறகு இந்த யோசனை வந்துச்சா? இப்போ இதை தானே செங்கோட்டையன் சொன்னார், இதை தானே ஓபிஎஸ் சொன்னார், இதை தானே ரொம்ப காலமாக பலர் வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருங்கிணைந்த அதிமுகவால் மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்றப்போ இவ்வளவு காலங்கள் அதை விட்டுட்டு இப்போ ஓபிஎஸோட நிலைமை என்ன இருக்கு, செங்கோட்டையனோட நிலை என்ன இருக்குன்ற கேள்வி இருக்கு இல்லையா? இதை எப்படி நீங்க நிரப்புவீங்க? இல்லை சார், இப்போது நாம் இணைத்திருக்கிற கூட்டணியில் அமமுகவும் பங்கு பெறுகிறது, அதிமுகவும் இருக்கிறது. 2 பேரும் இணைந்து செயல்பட போகிறோம். இப்போ நீங்கள் அவர்கள் பிரிந்து சென்றதற்கான காரணத்தை அவர்கள் வைத்து அவர்கள் ஒரு தமிழகம் எங்கும் நிர்வாகிகளை அந்த பணியில் ஈடுபடுத்தியிருக்காங்க. அப்போ அது ஒரு கட்சியாக பதியப்பட்டு 9 ஆண்டுகளுக்கு மேல் நடந்து கொண்டிருக்கு. இப்போ அதை நீங்கள் உடனே இமீடியட்டாக மெர்ஜருங்கிற கான்செப்டுக்குள்ளே போக முடியாது. ஸோ அதற்கான வாய்ப்புகள், எனக்கு அவ்வளோ காலம் ஒரு மிகப்பெரிய அரசியல் இயக்கமாகவே நடத்திட்டு வந்துட்டாங்க. அப்படி இருக்கிறதுனால இப்போ அந்த எண்ணத்தை உடைக்கணும்னா எப்படி உடைக்கணும்? ஒரு கூட்டணியில் சேர்வதன் மூலம்தான் அத்தகைய இடத்தை அடைய முடியுங்கிறது. பீகார் தேர்தல் கொடுத்த வெற்றி இந்த இடத்துக்கு நகர்த்தி இருக்கிறதா? பீகார் வெற்றி இல்லை, இது எல்லோரும் விரும்பக்கூடிய, எல்லோரும் எதிர்பார்த்து இப்படி இணைந்தால் நன்றாக இருக்கும் என்கின்ற ஒரு நிலையை இன்றைக்கு எடப்பாடியார் அவர்களும் டிடிவி அவர்களும் அதை ப்ராக்டிக்கலாக ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை, எனக்கு இப்போ பீகார் தேர்தலுடைய வெற்றிக்கு பிறகு பீகாரில் இப்படி தான் நிதிஷ்குமாரை மீண்டும் அரியணையில் ஏற்றணும்னா அவர் மேலே இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள்லாம் ஓரணியில் சேர்க்கணுன்றது பாஜகவுடைய என்டிஏ கூட்டணியுடைய முக்கியமான கீ ரோலாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல இபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி நேற்றைக்கு நடந்த மீட்டிங்கில் சொல்லலை, டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்கிறாரு, என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாரு. அப்படின்னும் பொழுது ரெண்டுமே இபிஎஸ்க்கும் அல்லது அதிமுகவுக்கும் பாதகமான சூழல் இருக்குன்னு திமுக பிரச்சாரம் பண்ணுறாங்க இல்லையா? இல்லை சார், அதாவது இது ஒரு பத்திரிகை துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசுகிற போது என்டிஏ கூட்டணி என்று தான் பேச முடியும்.
ஏன்னா இது வந்து ஒரு மாநிலத்தில் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசினாலும் புரோட்டோகால் படி அவர் பிரைம் மினிஸ்டர், அவரை குறித்த செய்திகள் இந்தியா மற்றும் உலகமெங்கும் செல்லும். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, என்டிஏ கூட்டணி என்று தான் சொல்லுவாங்க. அந்த அலையன்ஸில் யார் லீடர் என்பது குறித்து மிக தெளிவாக எல்லோரும் அங்கே விளக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் யார் தலைமையில் ஆட்சி என்பது வரை எல்லோரும் பேசிட்டு இருக்காங்க. இல்ல அங்கதான் கேள்வி, டபுள் இன்ஜின் சர்க்கார்னு பிரதமர் சொல்றாரு இல்லையா, அது கூட்டணி தர்மத்திற்கான அளவுகோல்னு எந்த இடத்துக்கு அதி வைக்கிறார்? ஏன்னா மகாராஷ்டிராவில் டபுள் இன்ஜின் சர்க்கார், ஏன்னா மாநிலத்திலும் பாஜக மத்தியிலும் பாஜக, மத்திய பிரதேசத்தில் டபுள் இன்ஜின் சர்க்கார், மாநிலத்திலும் பாஜக மத்தியிலும் பாஜக, அதே மாதிரி ராஜஸ்தான்லயும் அப்படிதான் சொல்லலாம். நீங்க ஆந்திராவில் அப்படி சொல்ல முடியாது இல்லையா, அது டபுள் இன்ஜின் சர்க்கார்ல இல்ல, பீகார்ல அது டபுள் இன்ஜின் சர்க்கார்ல, அது என்டிஏ கூட்டணி தானே இது? இல்ல, அதாவது அங்கேயும் என்டிஏ கூட்டணின்னு தான் சொல்றாங்க. டபுள் இன்ஜின் சர்க்காருக்கு எந்த மாதிரியான நிதியும் ஆதரவும் கிடைக்குமோ அத்தகைய ஆதரவுகளும் ஆந்திராவுக்கு கிடைக்குது சார். நீங்கள் அவங்க மிக தெளிவாக சவுத் இந்தியாவை அணுகுகிற போது தெளிவான கண்ணோட்டத்தோடு தான் தேசிய கட்சிகள் அணுகுகிறது. நீங்கள் இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையே ஆந்திரா சந்திரபாபு நாயுடுவுடைய அரசு சொல்லலாம். இப்போ கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டை அவர் ஈர்த்திருக்கார் மிக குறுகிய நாட்களில். இப்போ ஒசூர் ஏர்போர்ட்டை குறித்து முதலமைச்சர் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்காரு. நான் 2 நாளைக்கு முன்னாடியே ஒரு செய்தி படித்தேன், ஒசூர் ஏர்போர்ட் ஆந்திராவுக்கு போக போகுதுன்ட்டு. ஏன்னா அங்கேருந்து அந்த கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ப்ளஸ் இவங்க லேண்ட் அக்விசிஷன் காலதாமதம் எல்லாம் காரணத்தை காட்டி ஆந்திராவுக்கு போக போகுதுங்கிறது அங்கே இடத்தெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னே செய்தி வந்துருச்சு. இப்போ இவர் வந்து முதலமைச்சர் சட்டமன்றத்திலலாம் இது என்னாச்சுன்னு சீக்கிரம் அனுமதி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காருங்கிறது. அப்போ அந்த கம்யூனிகேஷன் நான் கேட்கறது நிர்வாக ரீதியிலான வளர்ச்சி. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், ஆந்திராவில் ஒரு ஃபார்முலாவை என்டிஏ ஃபாலோ பண்ணி சந்திரபாபு நாயுடு கண்டிப்பாக பவன் இது 2 பேரையும் சேர்த்து வைத்து ஒரு ஆட்சியை மாற்றத்தை உருவாக்குனாங்க. இன்னொன்று பீகாரினுடைய ஒரு ரோல் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி அதிமுக தலைமையில்னு சொல்லின இந்த கூட்டணிக்கான வியூகம்ன்றது மோடி அமித்ஷா வகுத்ததா அல்லது இபிஎஸ் வகுத்ததான்னு கேட்கும் இல்லையா? கண்டிப்பாக சார் இபிஎஸ் வகுத்தது தான், இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இதில் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பிரிந்தவர்கள் சேருங்கள் என்பது பிரிந்திருக்க இருவரும் பேச முடியாது. அப்போ அந்த கூட்டணிக்குள் வந்து விட்டால் அந்த இலக்கை நோக்கிய நண்பர்கள் உள்ளே இருக்கும்னு அர்த்தம். இப்போ அவர்கள் பேசி ஒரு சமாதான நிலையை கொண்டு வருகிற போது அதில் தவறு ஒன்றும் இல்லை, அப்படி நடக்கக்கூடாதும் என்பதும் இல்லை. ஆனால் இலக்கு என்ன என்பது தான் மிக தெளிவாக இருக்கிறது. இல்லை, அந்த இலக்கு மேலே தானே சந்தேகம் இருக்கு. சொல்லுங்க. ஏன்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இபிஎஸ் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லலை. அதே மாதிரி இப்போ ஒருங்கிணைக்கக்கூடிய பாஜகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயலும் அந்த இடத்த சொல்லலை. பிரதமர் நரேந்திர மோடி அந்த இடத்துல சொல்லலைன்னும் பொழுது பிரதமருடைய டபுள் இன்ஜின் சர்க்கார்ன்றது அதிமுகவை பலகீனப்படுத்தி விட்டு அந்த இடத்துல பாஜகவை வளர்க்குறதுன்ற வியூகம் இருக்குன்னு திமுக இல்லை சார். அப்படி இல்லை. இப்போ நீங்கள் பியூஷ் கோயல் வந்து ஒவ்வொரு முறை இங்குள்ள தலைவர்கள் எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சர், அதிமுக தான் எங்களுடைய கூட்டணி தலைமை என்று இவர்கள் பேசுகிற போது மிக தெளிவாக சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு திருப்பி என்ன சொல்கிறேன்னா, தேசிய தலைவர்கள் அங்கே உள்ள அந்த அரசியலுக்கு அந்த புரோட்டோகாலுக்கு என்டிஏ என்று தான் அழைப்பார்கள் சார். இப்போ இந்த விதற்கெல்லாம் இந்த விமர்சனம்லாம் எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? யாருக்கு எத்தனை இடங்கள் கொடுக்க போகிறோங்கிறதுல உங்களுக்கு அந்த தெளிவு வந்துருமா? எப்படி நாங்கள் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க போறோங்கிறதுல அந்த தெளிவு வந்துருமா? இல்ல, அதிக இடங்கள்ல அதிமுக தான் போட்டியிட போகுது, அதுல சந்தேகம் கிடையாது. ஆனால் டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்றதுக்கான இடம் இருக்கு இல்லையா சார்? நான் அதுக்கு உதாரணம் சொல்றேன் சார். சார், டபுள் இன்ஜின் சர்க்கார் என்ற மீனிங் வந்து நீங்க மத்தியிலும் பிஜேபி மாநிலத்திலும் பிஜேபி என்றால் அதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லணும். இப்போ கூட்டணியில் இருக்கிற ஒத்த கருத்துடைய அரசுகள் இருக்கிற போது அதாவது ஒரு நட்புறவோடு இருக்கக்கூடிய அரசுன்னு சொல்கிறோம். இப்போது மெட்ரோ ரயிலுக்கு 63,000 கோடி எப்படி நிதி வாங்க முடிஞ்சது? அப்போ அவர்களோடு சார் அரசு ரீதியாக நான் வந்து ஒரு மாநிலத்தில் ஆட்சி செய்கிற அரசுக்கும் மத்தியில் ஆட்சி செஞ்ச அரசுக்கும் நான் சொல்லலை. ஒரு நிமிஷம், செங்கோட்டையன் அதிமுக ஒருங்கிணைப்புன்னு பேசும்பொழுது பாஜக தூண்டி விடுது அப்படின்ற ஒரு கருத்தை தான் சொன்னாங்க எல்லாரும். ஓபிஎஸ் அதிமுகவினுடைய ஒருங்கிணைந்த அதிமுகவால் தான் திமுக வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லும்பொழுதும் அப்பயும் பாஜக தான் கீ ரோல் பிளே பண்ணுதுன்னு சொன்னாங்க. அப்போ இவங்க 2 பேரும் இப்போ விளக்கிட்டு டிடிவி தினகரனை உள்ள கொண்டுட்டு வரணும்னு சொல்லும் பொழுது கூட பாஜக பின்னிருந்து இழுக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க இல்லையா? இன்னைக்கு எல்லா புள்ளியும் தாண்டி இபிஎஸ் அந்த ஸ்டாண்டை எடுத்திருக்கிறாரு அப்படின்றப்போ இது என்ன வியூகம் சார்? ரொம்ப சிம்பிள் சார். இப்போ நீங்கள் சொன்ன எல்லாத்துலேயுமே செங்கோட்டையன் விவகாரத்தை எடுத்துக்கோங்க. பிஜேபி அவரை இயக்கியிருந்தால் எய்தர் செங்கோட்டையன் என்டிஏ கூட்டணியில் நான் ஆதரவு தெரிவிக்கிறேன்னு அங்கே இருந்திருக்கணும், இல்லைன்னா அதிமுகக்குள்ளே இருந்திருக்கணும். அவர் இருக்கிற இடம் எங்கே? விஜய் கூட போயிருக்காரு. அப்போ நீங்க இப்போ அவர் தன்னுடைய அரசியலை தக்க வச்சுக்கிறார். ஒரே ஒரு விஷயம் ஆதி, நான் என்னோட கேள்வி ரொம்ப எளிமையானது. இல்ல, நான் அதான் சொல்றேன். இல்ல, என்னோட கேள்வி, நான் என்ன சொல்றேன், எதற்காக நீக்குனீங்க ஆதி? இப்போ ஓபிஎஸ் எதுக்காக நீக்குனீங்க? அதாவது நீங்கள் அதிமுக அமமுகவோடு கூட்டணி வையுங்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னு வைங்க, அதனுடைய நிலைமை வேற. நீ அத பொருள் தானே பேசுனாங்க அவங்களும்.
இல்லை சார், கூட்டணியாக ஒருங்கிணைவதில் எந்த பிரச்சனையும் இல்லையே. இதே ஓபிஎஸ் நாளைக்கு கட்சியோடு வந்து இன்னும் இதே போன்ற ஒரு இத்தனை சீட்டுகள் கொடுங்கன்னு கேட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லையே சார். சார் அதில் இருக்கக்கூடிய அந்த ரொம்ப அழகான ஒரு பாயிண்ட் என்னென்னா, எப்படி இணைவது என்பது தான் அதை எடப்பாடியார் தீர்மானித்தார் நாங்கள் சொல்கிறோம். இப்போ பிரச்சனை டிடிவி தினகரனை அதிமுகவில் இணைக்கிறதுல தான் இவங்க 2 பேருக்கும் முடியல. கூட்டணியாக சேர்றதுல பிரச்சனை கிடையாது, அப்படிதான் சொல்றீங்களா? கூட்டணியாக சேர்ந்து தேர்தலை சந்திப்பதில் எந்த கருத்தும் முரண்பாடும் இல்லை. பிஜேபி தொடக்கத்திலிருந்து இன்று வரை என்ன சொல்வது, அதிமுகவினுடைய உள் விவகாரங்களில் அவர்கள் தலையிடுவதில்லை என்பதை ஓபிஎஸ் உடைய இன்றைய நிலைமையும் செங்கோட்டையனுடைய இன்றைய நிலைமையும் வைத்து நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் அப்படி எந்த நகர்வையும் அவர்கள் அதிமுகவுக்கு இல்லை, எந்த அழுத்தத்தையும் அப்படி அவர்கள் செய்யவில்லை என்பது ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆன இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வந்து அமித்ஷா பேசுறப்ப தானே அதை சொல்றாரு, அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரங்களில் தலையிட மாட்டோம். அதுக்கு முன்னாடி எங்கேயுமே சொல்லலையே, பாஜகவினுடைய தலைவர்களோ அல்லது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை யாருமே சொல்லலையே. யாரும் சொல்லலை சார். ஆனால் அந்த மாதிரியான நிகழ்வு ஏதாவது நடந்ததான்னு கேட்குறேன். அப்படி நடக்கல. பட் கூட்டணியாக சேருகின்ற நிகழ்வு நடந்திருக்கு இல்லையா? ஆனா அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று சொன்ன ஓபிஎஸ் கடைசி எங்க போய் இருந்தார்? அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும்னு சொன்ன செங்கோட்டையன் கடைசியாக எங்க போய் இருந்தார்? கடைசியா இப்போ எங்க இருக்காங்க? அதிமுகவுக்குள்ள இருக்காங்களா? அப்ப இதுல பாஜகவுக்கு ரோல் கிடையாது. அதான் சொல்றேன். நீங்க இந்த குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் விட என்னன்னா, அதிமுகவை செங்கோட்டையனை கொண்டு வந்து பிஜேபி திணித்து விட்டது, ஓபிஎஸ்ஐ கொண்டு வந்து திணித்து விட்டது, இவர்களை நீங்கள் வைத்துத்தான் நான் கட்சி நடத்த வேண்டும் என்று சொன்னது, இதுதான் நீங்கள் சொல்ல வர சாராம்சம். அப்படி இதுவரை எங்கேயாவது நடந்திருக்கிறதா? அப்படி பாருங்க, அந்த மாதிரியான எந்த அழுத்தமும் இல்லை. அவர்கள் இப்போதில்லை எப்போதுமே அதிமுகவின் உள்விவகாரங்களில் தலையிடுவதில்லை என்பதை ஒரு மிகப்பெரிய அசூரன்ஸை கொடுத்து எல்லோருக்கும் கொடுக்குறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? கூட்டணி வலுப்படுத்தல்னு இவ்வளோ பேர் சொல்கிறாங்க, இன்னமும் வலுப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது அதிமுகவுக்கு. சார், இன்னும் சில கட்சிகளோடு பேசிகிட்டு இருக்கோம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதனுடைய வெளிப்பாடாக அவங்க சொல்கிறாங்க. அடுத்து இப்போது இருக்கிற நிலைமையில் நாளைக்கு தேர்தல் வந்தாலும் கூட மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய அளவுக்கு கூட்டணி இருக்கிறது. இன்னும் பேசி கொண்டிருப்பவர்களை சேர்ப்பது என்பது இன்னும் கூட்டணி தேர்தலில் வந்து நீங்கள் வெற்றி கணக்கு தான், நம்பர் தான். நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க, யார் கூட இருக்கீங்க, என்னென்னலாம் இருக்கீங்கிறதெல்லாம் நம்ம கடந்த காலத்திலே பார்த்தோம். இப்போ விசிகா நண்பர் சொன்னார், பிஜேபி அதுக்கு ஒரு முகத்திரை இருக்குன்னா, ஆனால் பிஜேபி கூட சேர்ந்து போட்டிகிட்டு இருக்காங்க, எம்எல்ஏ ஆகிருக்காரு அவங்களுடைய கட்சி தலைவர். இப்படி நம்ம ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போகலாம். நாங்கள் இருக்கும்போது நல்ல கட்சி, நீங்கள் சேர்ந்தா கெட்ட கட்சின்னு சொல்கிறது இல்லை. சார் சொல்கிற மாதிரி நேருவின் மகளை வருகை நிலையான ஆட்சி தருகுன்னா அன்றைக்கி அது முடிஞ்சு போச்சுன்னா நாளைக்கு இது முடிஞ்சிடும். இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே நீங்கள் இப்போ சொல்கிற விமர்சனம் எல்லாம் முடிஞ்சு, ஆமாம் இவங்களுடைய இது நம்ம இவங்களை இப்படிலாம் சொன்னோமே அதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு போக போகுது. சந்திரபாத கூட்டணி அது நீங்கள் அமைச்சர், இல்லை அது நீங்கள் அமைச்சது சார். நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க பிஜேபியோட கூட்டணி அமைச்சது சந்தர்ப்பவாத கூட்டணி. நான் சொல்றேன், விளக்கம் சொல்றேன் கூட்டணி. ஆனால் எங்களுடைய திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வாய்ப்பே கிடையாது.